ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இலக்கீஸ் கிச்சனில் கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கல் உப்பு போட்டு அதை நல்லா 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்து அதையும் போட்டு விட்டுக்கோங்க. அதுவும் ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி எடுத்து 2 ஸ்பூன் கொள்ளு போட்டுக்கோங்க. அதை அரைச்சி எடுத்துக்கலாம். முக்கால்வாசி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொள்ளு நல்லா முக்கால்வாசி அரைஞ்சிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகமும் எடுத்து போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதையும் நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ 10 பல் பூண்டு எடுத்து அதையும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. வேணுன்றவங்க போட்டுக்கலாம், இல்லை எனக்கு தனியாக தான் இடித்து போட்டுக்க பிடிக்கும்ன்றவங்க ரசத்தில் டைரெக்டாக நீங்கள் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச புளிக்கரைச்சலை எடுத்துக்கலாம். அந்த தக்காளியை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புளியில் இருக்கிற சக்கையெல்லாம் நீக்கிட்டு நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் அதிலே போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ வீடியோவில் நான் பண்ணுற மாதிரி நல்லா கரைச்சி விடுங்க. தக்காளியை ரொம்பவும் புழிஞ்சிடாதீங்க. ரொம்ப புழிஞ்சாலும் அதோட கசப்பு தன்மை அப்படியே தெரியும். கொஞ்சம் மேலோட்டமாக நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பவுடரையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க எண்ணெயை. இப்போ நல்லா எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். இப்போ 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சீரகம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன். இப்போ காஞ்ச மிளகாய் 3 கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். நல்லா கிண்டி விடுங்க, நல்லா பொரியிற வரைக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை ஸ்டவ்வில் போட்டுக்கலாம். நம்ம தாளிப்பையும் எடுத்து கொட்டிக்கோங்க. நல்லா போட்டுட்டு கிண்டி விட்டுக்கோங்க.
இப்போ முக்கால் ஃப்ளேமில் ரசத்தை வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது நார்மல் ரசம் மாதிரி கிடையாது, கொஞ்சம் கொதிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு கை கொத்தமல்லியை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து கொட்டிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான ஒரு கொள்ளு ரசம் ரெடி. எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.